அங்காடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் இனிய வணக்கங்கள். வேரும் திரிப்பும் பகுதியில் 23வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போகிறோம், அந்த பழமொழியில் வேர் என்ன, அது எப்படி திரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற பழமொழி அடியாது மாடு படியாது அப்படிங்கிறது தான். இதனுடைய வேர் என்ன, இது இப்போ எப்படி திரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க படிக்கலைன்னு சொல்லி. ஏங்க அப்படின்னு கேட்டால், அடியாது மாடு படியாதுங்க, நல்லா அடித்தாதான் அது நம்ம வழிக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது தெரிஞ்சு போயிருக்கு. இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் இந்த மாடுகளுக்கு இந்த காலத்துலேயும் சரி, மாடுகளுக்கு காலில் லாடம் அடிப்பாங்க. லாடம் அடித்தாக்கா அந்த மாடு எப்படிப்பட்ட ஒரு கல்லாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் முள் எதாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு கடினமான பகுதியாக இருந்தாலும் அது எடுத்துக்கிட்டு போகிற பொருளை ஏற்றிட்டு போனாலும் சரி, மக்களை ஏற்றிட்டு போனாலும் சரி, அப்போ நல்லா அது காலை நல்லா படியை வச்சு நடக்கும். அது அந்த காலில் லாடம் அடித்தாதான் அதுக்கு நல்லா கூச்சம் விற்று அது போகும் அப்படிங்கிறத அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. அடியாத மாடு படியாது, அது அடித்தாதான் நல்லா படியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. ஆக அடியாத மாடு படியாதுன்னா பிள்ளைங்களை போட்டு அடித்து அதை தம் வழிக்கு கொண்டு வரணுன்றது அர்த்தம் இல்லை. அடியாத மாடு படியாது அப்படிங்கிறதா இது பொருள் மாறி போச்சு. மாட்டோட காலுக்கு லாடம் அடித்தாதான் அது நல்லா அதனுடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். அதை நம்ம சரியாக அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேலையை அதை செய்ய வைக்க முடியும். அதனால் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் அதனால் நல்லா கூச்சம் முத்து கால் நடந்து போய் வரும், நல்லா உழவு உழும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வாரம் இதே வேரும் திரிவும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.